அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏபிஜே அருண். அன்பர்களே, இன்றைய ஒரு நல்ல விசாரம், அதுவும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த எல்லீஸ் அவர்களை பற்றி. சாகா கல்வி குறித்து தேவர் குரலில், அதாவது திருக்குறள் முதல் அதிகாரத்தில் தக்க ஆசிரியர் மூலமாய் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளலார். ஆன்மீக ஞானிகளில் வள்ளலார் ஒருவரே திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் ஆவார். இங்கனம் திருக்குறளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நம் வள்ளலாரின் கட்டளை இருப்பதால் இந்த எல்லீஸ் அவர்களின் விஷயமாக நாம் ஒரு தேடுதலில் இறங்குவதில் மிக்க ஆர்வலனாக இருக்கின்றேன். ஆம், எல்லீஸ், தி பிரான்சிஸ் ஒயிட் எல்லீஸ். அவருடைய காலம், அந்த கவர்னர் எல்லீஸ் காலம் 1777 முதல் 1819. யார் இந்த எல்லீஸ்? என்ன செய்தார் இவர்? 1810 முதல் 1819 ஆண்டு வரை பிரிட்டிஷ் அரசின் கீழ் பணியாற்றிய அதிகாரி இவர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் எழுதுவதற்கு முன்பே 40 ஆண்டுகளுக்கு முன்னரே தென்னிந்திய மொழிகளின் குடும்பம் என ஒரு நூல் எழுதியவர்தான் இந்த எல்லீஸ் ஐயா அவர்கள். தன்னை எல்லீசன் என்று அழைத்து கொண்டவர். தமிழ் மொழி என்பது சிறப்பான தனித்தன்மை வாய்ந்த மொழி என்றவர். 200 திருக்குறளுக்கு முதலில் ஆங்கிலத்தில் சிறப்பாக எழுதியவர் எல்லீஸ் ஐயா அவர்கள். வள்ளுவருக்கு தங்க நாணயம் வெளியிட்டவரும் இவரே. தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகள் பிறந்தது. இந்த தென்னிந்திய மொழிகள் யாவும் இந்தியாவின் பிற மொழிகளிலிருந்து வேறுபடுகின்றன என்று சொல்லி அவற்றை திராவிட மொழிகள் என பின்பு அழைத்திட வித்திட்டவர் எல்லீஸ் ஐயா அவர்கள். மேலும் கருணை அடிப்படையில் மக்களின் தாகத்தை தீர்க்க சென்னையில் 7 கிணறு கண்டவர் இவரே. இன்றும் 7 கிணறு என்ற அந்த பகுதிக்கு பெயர் உள்ளது. ஆனால் இவரின் கல்லறை எங்கு உள்ளது என்பது பற்றி வேறுபட்ட கருத்துக்கள் நிலவியது. அது திண்டுக்கல்லிலா, ராமநாதபுரத்திலா? இந்நிலையில் இங்கு மிகவும் ஒன்றை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் மாண்புமிகு நீதி அரசர் உயர் திரு என் கிருபாகரன் ஐயா அவர்கள். நீதி அரசர்களில் மக்கள் நீதிபதி என அழைக்கப்பட்டவர்தான் இவர். இது எல்லோரும் அறிவர். அவர் ஒரு நாள் என்னை அழைத்து எல்லீஸ் அவர்களின் பெருமையை மிக விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் அவரின் கல்லறை உள்ள இடம் சரியாக வெளிப்படவில்லை. நான் மதுரையில் இருக்கும்போதே இதை உறுதிப்படுத்த ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் விசாரித்து காண வேண்டும் என்றார். இந்த விஷயத்தை எனக்கு கட்டளையாகவே இட்டார் எனலாம். நீதிபதி ஐயா அவர்களிடம் அவர்களுக்கு தமிழ் மேல் உள்ள பற்று இவ்வளவு என்று சொல்ல முடியாது. தனது பணிகால நேரத்தை பின்பு தமிழ் மொழியுடைய கல்வெட்டுகள் உள்ள இடங்களுக்கெல்லாம், மதுரையை சுற்றியுள்ள இடங்களுக்கெல்லாம் சென்று தமிழ் மொழியின் சிறப்பை காண ஆசைப்படுபவர்தான் மக்கள் நீதிபதி கிருபாகரன் ஐயா அவர்கள். அவர் இட்ட கட்டளையை கடமையாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றும் பொருட்டு எனக்கு பரிச்சயமான தம்பி, வரலாற்றுத்துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளராக செய்து கொண்டிருந்த ஜி. கரிகாலன் என்பவரையும், எனது தோழர்கள் திண்டுக்கல் பாலு மற்றும் ராம்நாத் சரவணன் இவர்களின் உதவியை நான் நாடினேன். முதலில் திண்டுக்கல்லிலே அவர் கல்லறை இடத்தை தேடும் பொழுது அது ஒரு சிஎஸ்ஐ ஆகும். அதன் அனுமதியை பெறுவதற்காக மதுரை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு ஐசக் மோகனால் அவரிடம் நான் சென்று உதவி கேட்டேன்.
உடனே அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து தந்தவர் மூத்த வழக்கறிஞர் உயர் திரு ஐசக் மோகன்லால் அவர்கள். அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட அன்றைய சிஎஸ்ஐக்கு பிஷப்பாக இருந்த ரெவர்டு பிஷப் டாக்டர் ஜோசப் அவர்கள் இதற்காகவே ஒரு கமிட்டியை போட்டு விட்டார்கள். அந்த கமிட்டியிலே ரெவர்டு டாக்டர் டபிள்யூ சாமுவேல் சுந்தரபாண்டியன் அவர்களும் ரெவர்டு ஜே ராஜன் அவர்களும் இந்த கமிட்டியில் இருந்து இது விஷயமாக முழுமையாக இதில் இறங்கி அவர்களும் தேடுதல் பணியில் இருந்தார்கள். இது பல நாட்கள் தொடர்ந்தது. இறுதியில் ஆதாரபூர்வமாக எல்லிஸ் அவர்களின் கல்லறை சிஎஸ்ஐ ராம்நாடில் கண்டு காணப்பட்டது. அன்பர்களே, திண்டுக்கல்லில் எல்லிஸ் அவர்களுடைய நண்பர் அவர்களை கண்டுகொண்டு அதன் பின்பு ராம்நாட் நோக்கி அவர் பயணித்தார் என வரலாறு காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் தேடுதல் தொடர்ந்து வந்து ராம்நாடில் அது முடிவு பெற்றது. சரியாக 7 மற்றும் 9 டிசம்பர் 2020 இது உறுதி செய்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு விட்னஸுகள் அடிப்படையில் இந்த இடம்தான் கல்லறை ஆகும், எல்லிஸினுடைய கல்லறை ஆகும். இதில் இருந்த டேப்லெட் என்பார்களே, கல்லறைக்கு மேல் இருக்கின்ற அந்த கல் வெட்டு, அதுதான் இன்று ராம்நாடில் மியூசியத்தில் உள்ளது என்று அதில் மிக தெளிவாக இந்த ரிப்போர்ட்டில் தந்துள்ளார்கள். The committee report was as read as follows. Findings of the committee. The committee places its findings with reference to the available historical evidences and eyewitnesses and proves that the grave of Francis White Ellis is found undeniably in the premises of CSI Christ Church Ramnad. It is a great privilege to the CSI's Diocese of Madurai and Ramnad to have the grave of an Oriental scholar and lover of Tamil language in its jurisdiction. மிக தெளிவாக இவர்கள் தனது ரிப்போர்ட்டை மாண்புமிகு நீதியரசரிடம் கொடுத்தார்கள். இதை பெற்ற நீதிபதி அவர்களுடைய மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பின்பு அன்றே எங்கள் முன்னிலையில் ஒரு உயர்ந்த பதவி வகித்தவரிடம் இந்த விஷயமாக பேசினார்கள். ஆனால் இன்று வரை எந்தவித பலனளிக்கவில்லை. எனவே இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவிடம் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். நமது மக்கள் முதல்வர் இன்று தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி அறிஞர்கள் எல்லோரையும் பாராட்டும் விதமாக பல மணி மண்டபங்கள் விருதுகள் என வழங்கி அவர்களை சிறப்பித்து வருகிறார்கள். மேலும் தமிழ்மொழி ஆதிமொழி மற்றும் அது தனி மொழி என்றும் அதன் பண்பாடு உயரியது என்று உறுதி செய்து வருகிறார்கள் என்பதை இன்று நாம் மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் மிகவும் சிரத்தை எடுத்து செய்து வருபவர்தான் நாம் பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மேலும் எல்லிஸ் அவர்களுக்கு அன்றே பல பெருமைகளை செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழி செயல்படும் மக்கள் முதல்வர் அவர்களே இந்த எல்லிஸுக்கும் மணிமண்டபம் காண வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை கண்டிப்பாக சத்தியமாக நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. இந்த ஆய்வை மீண்டும் உறுதி செய்து எல்லிஸ் அவர்களின் கல்லறை அமைந்துள்ள சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் ராம்நாட் என்ற இடத்தில் ஒரு மணிமண்டபத்தை நீங்கள்
கட்ட வேண்டும் என்று இதற்காக எங்களை தூண்டிவிட்ட ஆசை கொண்ட நீதியரசர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இதற்காக தேடுதலில் இறங்கிய அனைவரின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வைக்க நான் ஆசைப்படுகின்றேன். வள்ளுவரும் வள்ளலாரும் இவர்களின் இருவரின் பாதையும் உலக மக்களுக்கான, உலக உயிர்களுக்கான உண்மை பொதுநெறி ஆகும் என்பதை தாங்கள் அறிந்தவர்கள். தாங்கள் கண்டிப்பாக உங்கள் கருத்தில் நாங்கள் வைத்துவிட்டோம். எதிர்பார்க்கின்றோம் எல்லிஸுக்கான மணி மண்டபத்தை ராம்நாடில். நன்றி, வணக்கம். ஏபிஜே அருள்.